ஓட மெயின்டெனன்ஸ் என்ன உண்மையை சொல்லுங்கள். ஏன்னா வந்து 200 நம்ம கம்பேர் பண்ணுறவங்களுக்கு இது வந்து டபுள் மடங்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாள் சொல்கிறீங்க என்கிட்ட. நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து 200 கூட கம்பேர் பண்ணோன்னா இதுக்கு அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லை ப்ரோ. ஓகே, வெறும் இன்ஜின் மாற்ற போகிறோம் அவ்வளோதான். மற்றபடி எதுவும் பெருசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை. ப்ராப்பரான வண்டியாக இருந்தால் வெறும் இன்ஜின் மாற்றினா போதும். இந்த ஆஷா ஓட்டுறவங்கலாம் ஆஷா ஓட்டுறவங்கன்னு இல்லை, மெயின்டெனே பண்ணாமல் இருப்பாங்க பாருங்கள். செயின் லூப் கூட பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த வண்டிக்கு பயங்கரமாக தான் மெயின்டெனன்ஸ் ஆகும். bs4 கம்பேர் பண்ணால் இதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி. 390 சொல்கிறேன். ஸோ ஒரு 200க்கும் இதுக்கும் எவ்வளோ மெயின்டெனன்ஸ்? 200னா ஒரு 3000 வருதுன்னா இது என்ன ஒரு 4000 4500 6000 முடிஞ்சிடும் ப்ரோ. பீரியாடிக் சர்வீஸே 6000 முடிஞ்சிடும். 10K கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து சர்வீஸ் தருவீங்க. ஆமாம், 10K ஒன் வந்து பீரியாடிக் சர்வீஸ். நார்மல் சர்வீஸ் 5K 1K நம்ம இன்ஜின் சேஞ்ச் பண்ணி ஆகணும் கம்பல்சரி அது. ஸோ என்ன மாற்றுவாங்கன்னா பீரியாடிக்கில் ஏர் ஃபில்ட்ரு, ஃபியூல் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக்கு, அவ்வளோதான். இதுதான் வந்து பீரியாடிக்கல் சர்வீஸ் ப்ளஸ் இன்ஜின் ஆயில் மாற்றுவாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து எவ்வளோ வந்து KTM ஷோரூம் சர்வீஸ் வந்து எவ்வளோ வந்து நம்ம இது பண்ணுறோமோ அவ்வளோ வண்டி நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வந்து சர்வீஸ் மட்டும் தான் நல்லாயிருக்கு. எல்லா சர்வீஸுமே சென்னையில் நல்லாயிருக்குன்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்ஜின் எல்லாமே ரெடி பண்ணி நான் எப்பயுமே சர்வீஸ் பண்ணுறது வந்து அடையார் KTM. ஷவுட் அவுட் டு அடையார் KTM. வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீடியோவை வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். KTM ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக, ஓகேவா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா வந்து bs3 390 வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சூப்பர்ப்பா உன் பைக் பற்றி ஒரு ரிவ்யூ கேட்டேன், நல்லா இருந்துச்சு, பைக்கை நல்லா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த பைக்கை யாருமே அவ்வளோ வச்சுருக்க மாட்டாங்க ரோட்டில், ஓகேவா? மெயின் விஷயம் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதையும் மீறி ஒருத்தன் வச்சுருந்தானா அவன் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷ்னலாக இருப்பான், அவன் எவ்வளோ பெரிய ப்ரோவாக இருப்பான். அவன் பைக்கோட கேரக்டரை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பைக்கை வச்சிருக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த இப்போது இந்த வண்டியை வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க, நிறைய பெரியவங்களும் வச்சுருக்காங்க. I'm just 21 years old தான். ஸோ நிறைய பெரியவங்களும் வச்சுருக்காங்க. அந்த டைமில் வாங்கினவங்களாம் அவங்களாம் வந்து இன்னும் வரைக்கும் இந்த வண்டியை பொறுப்பாக ஓட்டுறாங்க. நிறைய ரைடர்ஸ்லாம் இருக்காங்க, ட்ராக்கில் ஓட்டுவாங்க, ரோட்லலாம் அந்தளவுக்குலாம் ஓட்ட மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியும் இது எப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ரைடர்ஸும் இருக்காங்க. ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க, ரொம்ப டீசெண்டாக போவாங்க. நான் வந்து ஒரு டியூக் 390 வச்சுருக்கேன், நான் அப்படி ஓட்டுவேன் இப்படி ஓட்டுவேன் ஸ்டண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப டீசெண்டாக போகிற நிறைய பேர் இருக்காங்க. பட் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, ரேஷாக ஓட்டுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான், ரேஷாக மட்டும் ஓட்டாமல் இருந்தாலே போதும். இந்த பைக்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ரேஷாக ஓட்டலாம், கண்டிப்பாக ஓட்டலாம். எப்பயுமே ரேஷாக ஓட்டக்கூடாது. எந்த வண்டியாக இருந்தாலும் எப்பயுமே நம்ம ரேஷாக ஓட்டினா அது சூப்பர் பைக்காக இருந்தாலுமே கண்டிப்பாக ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக அதோட ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஸோ நம்ம டீசெண்டாக கிராஜுவலாக மெயின்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போது சில யூடியூபர்ஸ் போடுறாங்களா ப்ரோ, சென்னை டு லடாக் நான் போகிறேன், கோயம்புத்தூர் டு லடாக் நான் ஸ்டாப்பாக போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன ப்ரோ? ஏன்னா ஸ்டாப்பாக எனக்கு தெரில ப்ரோ. நான் அந்தளவுக்குலாம் லாங் ட்ரைவ் பண்ணதில்லை. என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் ட்ரைவே நான் இதான் ஊட்டி, சென்னை டு ஊட்டி ப்ளஸ் ஊட்டியில் கொஞ்சம் சுற்றினேன். ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் ஊட்டியில் வந்து சுற்றினேன். ஸோ அரௌண்ட் ஒரு 1600 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன் டோட்டலாக. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 130-150 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நான் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கு மேலே என்னால் ஓட்ட முடியாது. எனக்கும் நல்லதில்லை, என் வண்டிக்கும் நல்லதில்லை. ஸோ அது என்ன வண்டியாக இருந்தாலும் 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்து ஓட்டுறதுன்றது நல்லது. அது சூப்பர் பைக்காக இருந்தாலுமே சரி. அதுக்கு வந்து கண்டிப்பாக ஆனால் சூப்பர் பைக்னால் ஒரு 300-200 கிலோமீட்டர்லாம் வந்து நான் ஸ்டாப்பாக போகலாம். ஏன்னா அது இன்லைன் 4 4 சிலிண்ட்ரு ப்ளஸ் வந்து அதோட எலக்ட்ரானிக்ஸ் அதோட எல்லாத்தையுமே வந்து பெருசு. அது ஒரு கார் மாதிரி. ஸோ அது வந்து நம்ம நல்லா மூவ் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்குமே நல்லதில்லை தான். எனக்கு தெரில, எனக்கு அது நம்பிக்கை இல்லை, நான் நம்பலை ப்ரோ. அந்தளவுக்கு நான் ஸ்டாப்பெல்லாம் ஓட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பர்சனலாக எனக்கு தெரில. அவ்வளோதான். ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பைக்கை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லாஸ்ட்டாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாஸ்ட் நோட்டை நம்ம வந்து கேட்டுடலாம்.